ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து பிசி எக்ஸாமுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரீசெண்டாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து பிசி எக்ஸாமுக்கான ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. அதாவது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து இது வரைக்கும் பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னமும் வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு குறித்து. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21/9/2025. அதாங்க உங்களுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25/9/2025 நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9/11/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இதைப்படி நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்ற மாதிரி. ஓகே, வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 3644 ப்ளஸ் ஒரு பேக்லாக் 21 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3665 வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இவ்வளோ வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. துறை வாரியாக வேக்கன்சி என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காவல்துறையிலிருந்து 2ஆம் நிலை காவலர் பிசி கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சினா, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சேர்த்து 2833 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை சிறை காவலர் கேட்டிருக்காங்க. சிறை காவலர் ஜெயில் வார்டனுக்கு ஒரு ஆண்களுக்கு 142 வேக்கன்சியும் பெண்களுக்கு 38 வேக்கன்சியும் டோட்டலாக 180 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 3வது தீயணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு 631 வேக்கன்சி, பெண்களுக்கு வந்து பார்த்தா வேக்கன்சி கொடுக்கல. இதுதான் மொத்தமாக 3665 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 21 வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி இருக்க பாருங்கள். அது எஸ்டிக்கு மட்டும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அந்த 21 வேக்கன்சி எஸ்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் சிறப்பு ஒதுக்கீடு, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா, சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான வார்டுக்கம் டிபெண்டன்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா போலீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்கள சார்ந்த அவங்க பசங்களும் யாராச்சும் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வார்டுக்கம் டிபெண்டன்ட் கேட்டகரி கீழே வரீங்க. உங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெரிட்டேஜ்க்கான ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5% இடஒதுக்கீடு, ஆதரவற்ற விதவைக்கு 3% இடஒதுக்கீடு, தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக முன்னுரிமை இருக்குதுங்க. ஸோ இதுக்கான இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி வரீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பிஎஸ்டிஎம். ஸோ நீங்கள் 1 to 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி பிஎஸ்டிஎம் வாங்கிட்டே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் 18,500 வந்து கொடுக்குறாங்க. போக போக சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 67,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து கிடைக்கும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்ஏ எஸ்டிக்கு வந்து 18 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஜெண்டருக்கு 18 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்.
ஆதரவற்ற விதவைக்கு 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் 47 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரை கணக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னா, அதாவது முன்னாள் ஆயுதப்படை காவல் படையினராக இருக்கீங்கன்னா கீழ்கண்ட ஏதாச்சும் ஒரு படையில் ஓய்வு பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னமான பதவின்னு. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கான ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க. ஓசிக்கு எவ்வளோ பர்சன்ட், பிசிக்கு எவ்வளோ பர்சன்ட் இடஒதுக்கீடு, அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாகவும் உங்களுக்கு ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் என்னமான தகுதி இருக்கணும், நீங்கள் பார்த்தா அந்த வாரிசில் சார்ந்திருக்கீங்க அப்படின்னா பணியில் உள்ள ஓய்வு பெற்ற மரணம் அடைந்த மருத்துவ ரீதியான இயலாமையினால் பணி ஓய்வு பெற்றவங்க அந்த மாதிரி இருக்க வாரிசுதாரர்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி பணியிலேருந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க பாருங்க, அவங்க வாரிசுதாரர்கள் அப்ளை பண்ண முடியாது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு விளையாட்டு ஒதுக்கீடு. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க க்ரைட்டீரியா, அதாவது எந்த ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கணும், எந்த லெவலில் நீங்கள் விளையாடி இருக்கணும். ஸோ இந்திய நாட்டின் சார்பாக தேசிய அளவில் யூனிவர்சிட்டி, இன்டர் யூனிவர்சிட்டிக்கு அந்த மாதிரி 3 வகையான தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 16 விளையாட்டுகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த மிலிட்டரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தகுதி, அப்புறம் தமிழில் படித்தவங்க அவங்களுக்கு என்னென்ன தகுதி, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியமானது. அதேமாரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், பதவி விருப்ப முன்னுரிமை, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது மொத்தமாக 3 பதவி கொடுத்துருக்காங்க. காவலர் கொடுத்துருக்காங்க, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் 3 பதவி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுவீங்க. 3 போஸ்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணும், ரெண்டாவது எது வேணும், மூணாவது எது வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல காவலர் வேணுன்னா காவலர் கொடுத்துக்கோங்க, ரெண்டாவது ஜெயிலர் வேணுன்னா ஜெயிலர் கொடுத்துக்கலாம், மூணாவது ஃபயர்மேன்னா மூணாவது ஃபயர் செட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃபயர்மேன் பதவி தான் ஃபஸ்ட்டு வேணுன்றவங்க ஃபயர்மேனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஜெயில் வார்டன் செகண்டாக கொடுத்துட்டு பிசிக்கும் நீங்கள் மூணாவதாக கொடுத்துக்கலாம். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ ஒன்ஸ் நீங்கள் பதவியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் தனிநபர் விவரங்கள் பிரிவில் பதவி முன்னுரிமையில் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட பதவிகளில் ஒரு பதவியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளையோ தேர்வு செய்யலாம். அவ்வாறு ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளை தேர்வு செய்யும் பொழுது தனது விண்ணப்பத்தில் தான் தேர்வு செய்யப்பட விரும்பும் பதவிகளை முன்னுரிமை வரிசைப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும். இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் தயாரிக்கும் போது ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட தகுதி வாய்ந்தவராக இருந்தால் அவரது விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பதவி முன்னுரிமை வரிசையை கருத்தில் கொண்டு தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன்ஸ் விடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பதவிக்குமே தகுதி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எது கொடுத்தீங்களோ அதை தான் உங்களுக்கு முதல் முன்னுரிமையாக கொடுத்து அந்த பதவி தான் உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு முதல்ல எது வேணும், செகண்ட் எது வேணும், தேர்ட் எது வேணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக முன்கூட்டியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்வு முறைகள், எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னமான க்ரைட்டீரியா இருக்குன்னா, முதல்ல எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதுக்கப்புறம் முதன்மை எழுத்து தேர்வு இருக்க போது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உடற்கூறு அளத்தல் அதுக்கான தேர்வு, உடல் உறுதி தேர்வு, உடற்திறன் போட்டிகள், சிறப்பு மதிப்பெண்கள், இந்த மாதிரி ஒரு 7 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்க. முதல்ல எழுத்து தேர்வு பற்றி கொடுத்துருக்காங்க, அதான் உங்களுக்கு ஃபஸ்ட் நடக்க போகுது. எழுத்து தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வு வைக்கிறாங்க. இது மொத்தமாக 80 மதிப்பெண்கள் இருக்கும். 1 மணி நேரம் 2 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது. இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு பகுதி 1 குறைந்தபட்சம் 32 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பகுதி 2க்கான மார்க்கை எவல்யூஷன் பண்ணுவாங்க. மினிமம் நீங்கள் 32 மதிப்பெண் எடுத்தே ஆகணுங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகுதியால் பொது அறிவு 45 மதிப்பெண்ணும் உளவியலில் 25 மதிப்பெண்ணும் இருக்க போது 70 மதிப்பெண்களுக்கான தேர்வு நடக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்க போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரே நாளில் பார்ட் A மற்றும் பார்ட் பிக்கான எக்ஸாமினேஷன், பார்ட் 1 பார்ட் 2 எக்ஸாமினேஷன் நடக்குங்க. ஒரே நாளில் தான் எக்ஸாம் நடக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். உடற்தகுதி தேர்வு, அதாவது முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் உடற்கூறு அளத்தல் தேர்வு. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஹைட்டு வெயிட்லாம் கேட்டிருப்பாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிக்கு ஆண்களுக்கு மினிமம் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்டிஆர் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கு குறைந்தபட்சம் 167 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும்,
பெண்களுக்கு 150 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டரும் மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் 5 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உடற்கூறு அளத்தல் தேர்வு கிடையாதுங்க, அப்படியே உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உயரம் மற்றும் மார்பு அளத்தலில் முழு எண்ணாக்குதல் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 169.6 இருக்குன்னா அதை 169.5 அந்த மாதிரி நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மையான அளவு கருதப்படும் அளவு எப்படி இருக்கும் அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடல் உறுதிக்கான தேர்வு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு மதிப்பெண் கிடையாதுங்க, ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போவீங்க. அதாவது ஆண்கள் 1500 மீட்டரை நீங்கள் 7 நிமிஷத்தில் அல்லது அதுக்குள்ளே ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். பெண்கள் வந்து 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே ஓடி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனை வந்து 1500 மீட்டரத்தில் 8 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உடல் உறுதி தேர்வானது தகுதி தேர்வாகும், இதுக்கு மதிப்பெண்லாம் கொடுக்க மாட்டோம். பட் இதில் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இதில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு உடல் திறன் போட்டி வைக்காங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இதில் உங்களுக்கு மொத்தமாக எல்லாத்துக்கும் ஸ்டார் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு ஸ்டாருக்கு 4 மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. 2 ஸ்டார் பெற்றீங்க அப்படின்னா 8 மதிப்பெண், ஸோ ஸ்டாரே பெறல அப்படின்னா 0 மதிப்பெண். அந்த மாதிரி மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கும். இதுவும் வந்து முக்கியமான ஒரு போட்டி, இதில் உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல ஆண் விண்ணப்பதாரர், இப்போ நீங்கள் கயிறு ஏறுதல் போட்டி ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதில் 5 மீட்டரு குறைவாக ஏறுறீங்க அப்படின்னா 0 மதிப்பெண் தான் கொடுப்பாங்க. அதேமாரி வந்து பாருங்கள் கயிறு ஏறுதலில் 5 மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக 6 மீட்டர் 5 to 6 மீட்டர் வரீங்க அப்படின்னா 1 நட்சத்திரம் 4 மதிப்பெண் கொடுக்குறாங்க. 6 மீட்டருக்கு மேலே ஏறிங்கன்னா 8 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தாண்டுதல் போட்டி, இப்போ நீளம் தாண்டுதல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3.80 மீட்டர் குறைவாக இருக்கீங்க, 3 குறைவாக இருக்குன்னா 0 மதிப்பெண் கொடுக்குறாங்க. 3.80 மீட்டர்லேருந்து 4.50 மீட்டர் குறைவாக தாண்டுறீங்க அப்படின்னா 1 ஸ்டார் கொடுக்குறாங்க. 4.50 மீட்டருக்கு அதிகமாக நீங்கள் நீளம் தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கொடுக்குறாங்க முழுமையாக. ஸோ ஸ்டார் ரொம்பவே அவசியமானது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மார்க்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரன்னிங் வைக்கிறாங்க. 100 மீட்டர் ஓட்டம் 400 மீட்டர் ஓட்டம் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் 100 மீட்டர் ஓட்டத்தை 15 வினாடிக்கும் குறைவாக நீங்கள் போகிறீங்க, அதிகமாக எடுத்துக்கிறீங்க டைம் அப்படின்னா 0 ஸ்டார் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 15 வினாடிகள்லேருந்து 13.50 வினாடிகளுக்கும் அதிகமாக ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் கொடுக்குறாங்க. 13.50 வினாடிகளுக்கும் குறைவாக ஓடுறீங்க அப்படின்னா 2 ஸ்டார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார் இருக்குதுங்க. 0 மதிப்பெண், 1 ஸ்டார்னா 4 மதிப்பெண், 2 ஸ்டார்னா 8 மதிப்பெண். ஸோ ஸ்டார் எடுக்கிறது அவசியமானது. இந்த 3 வகையான ஒரு இதுதான் இருக்கும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு நீளம் தாண்டுதல், எரிதல், ஓட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வகையான ப்ராசஸ் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஸ்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 100 மீட்டர் 200 மீட்டர் ஆகிய நிகழ்வில் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு குண்டெறிதல், தாண்டுதல், ஓட்டம் பற்றி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் கொடுக்குறாங்க. இது யாருக்கு அப்படின்னா நீங்கள் என்சிசியில் இருக்கீங்க, என்எஸ்எஸில் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேம்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதாவது என்சிசியில் இருக்கீங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 1/2 மதிப்பெண்ணும், பி சர்டிஃபிகேட்டு 1 மதிப்பெண்ணும், சி சர்டிஃபிகேட் 2 மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்க. என்எஸ்எஸ் இருக்கீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 6 மதிப்பெண் கிடைச்சிருங்க. இதிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பது. 3 சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு மதிப்பெண் கண்டிப்பாக வந்து 6 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இல்லைனா அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்டுக்கு மதிப்பெண் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ரிசர்வேஷன் அடிப்படையில் செலெக்ஷன் ஸ்டடி பண்ணி உங்களுக்கான ஜாப் வந்து கிடைச்சிடும். இவ்வளோ செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, எல்லாத்தையுமே தயாராக இருந்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பேசிக்காக அந்த ரன்னிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உடல் கூறு அளத்தல் தேர்வு, உடல் திறன் தேர்வு போன்ற எல்லா தேர்வுமே எல்லாமே மேக்ஸிமம் ஒரே நாள் நடக்கும். பிரச்சனை இல்லை, பெருசு பார்க்குறது தான் பெருசாக தெரியும், பட் சிம்பிளாக தான் உங்களுக்கு அது ஒரே நாள் நடக்கும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட்டாக நீங்கள் 250 ரூபா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. தேர்வு மையம் பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதிலையுமே கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். அதேமாரி டாக்குமெண்ட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்,
ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி என்சி சர்டிஃபிகேட்டு, என்எஸ்எஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, சிறப்பு மதிப்பெண், விளையாட்டு ஒதுக்கீடு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணுங்க. எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கொடுத்துருக்கோம், நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கு எஸ்எம்எஸ் வந்து பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் வந்து 10th கொரோனா பாஸ் பண்ணாங்க, பாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதுமானது. பிஎஸ்டிஎம் ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. இதை தவிர்த்து நீங்கள் வார்டுக்கம் டிபெண்டாக இருக்கீங்க, எஸ்ஐ எக்ஸாமுக்கு வச்சுருக்க சர்டிஃபிகேட் இதுக்கு பயன்படுத்த முடியாது, பிசிக்கு தனியாக வாங்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். 10th பாஸு, அதுக்கான ஹைட்டு இருந்தால் போதுமானது. ஹைட்டு முக்கியமாக பாருங்கள். 10th பாஸ், இது அவங்களுடைய கல்வி தகுதி எல்லாமே கரெக்டாகன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.